நேர்களே, பின்னணி பாடகி பவதாரிணி அவர்கள் நேற்று மாலை காலமானது முதலே ஒரு பெரும் அதிர்ச்சியாக அந்த செய்தி நமக்கெல்லாம் வந்தது. தற்போது அவருக்கான இறுதி அஞ்சலிகள் டி நகரில் அவருடைய இல்லத்தில் அவருக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் நம்மோடு இயக்குனர் திரு ராசி அழகப்பன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். சார் வணக்கம். என்ன கேட்குறது அப்படிங்கிறதும் பெரிய கேள்வி, என்ன சொல்கிறதுங்கிறதும் உங்களுக்கு பெரிய குழப்பமாக தான் இருக்கும். உங்களுடைய எண்ண ஓட்டங்களை பகிர்ந்துக்கோங்க. நான் மாநில கல்லூரியில் நான் படிக்க வந்த காலத்திலிருந்து நம்ம இளையராஜாவுடைய பாவலர் பிரதர்ஸுடைய அந்த குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட சூழல் வந்தது. எல்லாம் சூழலில் அவருடைய உறவினர் அவரும் ஒரு இசையமைப்பாளராக இருந்தார். அவருடைய இல்லத்திற்கு இளையராஜாவுடைய தாயார்கள், அண்ணன், தம்பி எல்லாம் வருவாங்க. அதுலேருந்தே எனக்கு ஒரு பழக்கம் வச்சுக்கலாம். ஒரு முருகேசன் சாலையில் இளையராஜா இருக்கிற வரை. அதுக்கு பிற்பாடு இளையராஜாவினுடைய அந்த கிராமிய உண்மையான மனித அந்த வாழ்க்கையினுடைய அந்த உணர்வுகளை திரைப்படத்துல பதிவு பண்ண வரும்போது தன் வீட்டில் இருக்கிற அனைவருமே இசை அந்த அந்த ஆளுமைக்காக இருந்தாங்க. அந்த விதத்துல பெண்கள் அதிகமாகவே இசை ஆளுமை இல்லாத சூழல்ல ஒரு நல்ல பாடகராகவும் ஒரு இசையமைப்பாளராகவும் மாறக்கூடிய அந்த சரியான சந்தர்ப்பத்தை காலம் கொடுத்தது. அதுல பவதாரணி வந்தாங்க. எந்தவித எங்க அப்பா இளையராஜா, நான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி எந்த அகந்தையும் இல்லாமல் மிக எளிமையாக ஒரு ஒரு வாழ்ந்த ஒரு பெண்மணி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா என்னுடைய பேராசிரியர் மேத்தா அவர்களுடைய எழுதிய பாடலுக்கு அவர்கள் பாடி அது தேசிய விருது பெறுகிற போதெல்லாம் எங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலமாக இளையராஜாவுடைய குடும்பத்தை தெரிஞ்சிருக்கிற நாங்கள் இளையராஜா பொறுத்த வரைக்கும் பவதாரணி இன்னொரு தாய் மாதிரி தான் அவர் பழகுவார். தன்னுடைய தாய், மனைவி, பவதாரணி என்கிற இந்த 3 அந்த சமகோணத்துல அவருடைய பழக்கம் இருக்கும். இந்த இழப்பு என்பது இளையராஜா எப்படி எடுத்துட்டு போறாருன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு ஒரு பெண் சிறந்த பாடகி, நல்ல மனிதாபிமானம் கொண்ட ஒரு இசையமைப்பாளர் பெண்மணி இழந்தது இந்த சின்ன வயசுல இழந்தது என்பது மிகப்பெரிய துயரக்கூடியது. நீண்ட காலம் இருந்து அவங்க தன்னுடைய இசை பயணத்துல நிறைய சாதனைகள் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். இன்று இழந்தது பெரிய இது. பொதுவாகவே பெண்கள் எல்லா தளத்திலையுமே மேல வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வரக்கூடிய சூழல்கள் இப்பதான் கொஞ்சம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு துறையிலையும் வரும்போது நம்ம கண்ணுக்கு எதிர்க்க தெரிஞ்ச ஒரு பவதாரணி இழப்பு என்பது நம்மளால இந்த கேள்விப்பட்டதுலேருந்தே நம்மளால சகிச்சுக்க முடியல. ஏன் இந்த காலம் நல்லவர்கள் எல்லாம் வேகமாக விரைவாக எடுத்துக்கொண்டது அப்படிதான் நினைக்கிறேன். விஜயகாந்த் கூட அப்படி நினைக்கிறேன். அவரை போன்ற ஒரு நல்லவர் இல்லை, அவர் போனாரு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருவர் இறந்து விட்டார் என்கிற ஒரு எண்ணத்தை பவதாரணி இழப்பு எனக்கு ஏற்படுத்தியது. நிச்சயமா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே அப்படிதான் தோணுது. நன்றி திரு ராசி அழகப்பன், இந்த நேரத்தில் எங்களோடு பேசியதற்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.